அதிரசம் இல்லாத தீபாவளியா? இதே மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க. அதிரசம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். 1 கப் பச்சரிசிய நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமான துணியில பரப்பி காய வச்சுக்கலாம். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இப்படி தொட்டா அரிசி கையில ஒட்டணும். அரைச்சு இப்படி பிடிச்சா பிடிக்கணும். ரொம்ப நைஸா சலிச்சிடக்கூடாது. ரவா சல்லடையில சலிச்சு இந்த மாதிரி மாவை அமுக்கி மூடி வச்சிருங்க. ஈரப்பதத்தோட இருக்கட்டும். 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம், 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து பாகு ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அதிரசம் ஹார்டா கடமுடான்னு இருக்கும். கொதிக்கிற பாக தண்ணியில அப்படி எடுத்து போட்டு உருட்டுனா தளன்னு உருண்டு வரும். அதான் பாகுபதம். ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவுல கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சுக்கு, ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்கிற பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும் போது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். முடிச்சோன்னா கொஞ்சம் ஏலக்கலா இந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அரிசி மாவு, அதையும் சேர்த்து கிண்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும். மாவு இப்படி எடுத்து விட்டீங்கன்னா டிராப்பா விழுவணும். அதுதான் பக்குவம். உடனே எல்லாம் சுட முடியாது. மாவு ரெடி பண்ணி 3 நாளைக்கு அப்புறம் செட்டிங்கன்னா அதிரசம் நல்லா சாஃப்டா இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நடுவுல ஓட்டை போட்டு சுட்டா எண்ணெய் குடிக்காம இருக்கும். ஓட்டை போடாம செஞ்சீங்கன்னா பிரஸ் பண்ணி எண்ணெயை எடுத்துருங்க. இதே பக்குவத்துல செஞ்சு பாருங்க. அந்த வீட்டு இந்த வீட்டு அதிரசம்லாம் இல்ல, உங்க வீட்டு அதிரசம் தான் டாப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.